ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 13/2/2024 ஸோ செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்கு சந்தை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த உலக சந்தைகள் உலக சந்தையில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டெக்ஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். அதில் இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.27% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 58 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா, என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாசிட்டிவ் 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.32% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சைனீஸ் மார்க்கெட் நம்மளுக்கு ஓவரால் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இந்தியன் இண்டிசஸோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஸ்லைட்லி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு மார்க்கெட். சரிங்களா, ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 0.73% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.76% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 1.65% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ நேற்று வந்து பேங்கிங் செக்டர் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு 0.17% வந்து crude oil USD வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா 0.6% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் வந்து 0.63% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி 1.86% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC அகைன் டவுன் ஆயிருக்கு 1.40%. ஐசிஐசியும் 1.28% டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு விப்ரோ வந்து ஓவரால் நம்மளுக்கு டாப்பில் இருக்குது. ஸோ 2.5% வந்து டாப்பில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அண்ட் இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எக்கானாமிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பட் இந்த பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் வந்து சேஞ்சஸ் இருந்திருந்தால் என்ன எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு நியூட்ரலான ஒரு கன்ஃபர்மேஷனே தரனால ஸோ நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்டர்டே வந்து FIDA வந்து எவ்வளோக்கு பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIA வந்து 9,156 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 9,030 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து FIA வந்து எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்கன்னா 126 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து FIA வந்து எஸ்டர்டே வந்து பண்ணியிருக்காங்க. DA பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா 11,183 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 9,472 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,711 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து DA வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த நியூஸை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சக்திகாந்த தாஸ் கவர்னர் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, JP Morgan வந்து பாண்டோட இண்டெக்ஷனில் வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளஸ் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு டேட்டா அண்ட் அவர் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு அவர் வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு சக்திகாந்த் தாஸ். சரிங்களா, ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப் ஆர் பாண்ட் அண்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேவே ஒரு டேட்டா வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதில் இந்த IIP க்ரோத் அப்படிம்போம். ஸோ அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், ஆமாம், இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது குவார்ட்டர்லி வந்து இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்குது ஸோ அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஏப்ரல் டு டிசம்பர் மந்த், அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 3.8% வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவாக இல்லை, பட் இது என்னத்தினால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் செக்டாரில் வந்து எதுக்கான டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கடந்த ஒரு 3 டேஸாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து மேஜராக கவர்மெண்ட் டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வெல்த்தாக தான் இருக்குது. பட் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சின்ன கரெக்ஷனாக இருக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட CPI இன்ஃப்ளேஷன் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஜான்வரி மந்த்துக்கான CPI இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு 5.10% வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட்லி இருக்குது. கோர் இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு 3.6% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ஒரே ஒரு நியூஸ் நெகட்டிவானது பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு
நெகட்டிவாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ மற்ற எல்லா நியூஸுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அண்டு இன்றைக்கான ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது நம்ம கண்ட்ரியோட கிடையாது, யூஎஸோட ஈவெண்ட். யூஎஸோட கோர் இன்ஃப்ளேஷன் ரேட், ஸோ அப்புறம் மந்த் ஆன் மந்த் இன்ஃப்ளேஷன் ரேட், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈவினிங் 7 o'clock இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஐஸ் வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு வந்து பயப்படுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஈச்சர் மோட்டார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ, ஓஎன்ஜிசி, ஸோ இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து ஸோ டுடே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து நியூஸையும் டக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன், லாங் பொசிஷன், இன்ட்ராடே ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ஸோ அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் எந்த ட்ரெண்ட், எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் ஆக போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லாங் டேர்மில் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து சொல்லிட்டு இருப்போம். ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஸோ ஒரு ட்ரெண்டு ஒன் சைட் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஃபர்தராக வந்து அந்த ட்ரெண்டை உடச்சி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு குட் சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு 21,490 சரிங்களா. இப்போ எனக்கு ஸோ இன்ட்ராடே லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வியூ மட்டும் கொடுத்துட்றேன். அண்டு அனதர் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 21,612. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு 21,650 ஸோ இந்த 80 இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ள ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்று எனக்கு இதை வந்து சின்ன ஒரு ரீட்ரெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுக்கிறதுக்கான இந்த 2 லெவலுக்குள்ளே எந்த லெவல் வேணால் மார்க்கெட் எடுத்துட்டு சரிங்களா ஃபர்தராக வந்து எனக்கு கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இவ்வளோ தூரம் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் விழுகணும் சரிங்களா. இல்லை அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா. ஒன்ஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கணும்னா எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஸோ கோல்டன் ரேஷியோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நியூ ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. ஒன்ஸ் இதை உடைக்குது அப்படின்னா ஸோ ட்ரெண்டோட ஸ்டார்டிங் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது டே பை டே வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கே வந்து நடக்காது. ஃபர்தராக இன்ட்ராடே மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுவோம்னா ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து கிளியராக வந்து வியூ வந்து பாருங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுத்த ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கல மார்க்கெட். ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கு. ஒன் ஆஃப் த ஒரு சப்போர்ட் தான் நம்மளுக்கு 44,459 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிடுறோம். 43,513 வந்து ரீச் பண்ணிடுறோம் சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து எஸ்டர்டேவோட வி அந்த வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் வந்து ரீச் பண்ணி ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ணாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டக்குன்னு போய்ட்டு ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடைக்குது அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ட்ரெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு கீழே விழுகணும். ஒன்ஸ் இதை உடச்சுன்னா எனக்கு இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு சைட்வேஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த சப்போர்ட்டை வந்து ஃபர்தராக ரீச் பண்ணும். அண்ட் உடைக்கிது அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து நம்ம வந்து ஃபைனல் சப்போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை உடச்சுன்னா ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் படி ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் அகெயின் வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து கீழே விழுகிறதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சரிங்களா. அண்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டே இன்றைக்கி இந்த 0 to hero ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கானது. ஸோ சேஃபாக வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ என்னோட ஒரு சஜஷனாக தான். ஓகே. ஸோ ஃபர்தராக ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட கண்டிஷனே நம்மளுக்கு சரியில்லாத ஒரு கண்டிஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு ரேஞ்சிலேயே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட என்ன ஃபார்மேஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஃபின் நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து பிரேக் அவுட் என்ட்ரி ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ அகைன் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கணும்னா 19,454 வரையும் மார்க்கெட் வந்து
விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸ்பைரி டேவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் வந்து என்ன வந்து கன்ஃபர்மேஷன் வந்து தருது அப்படின்னா, அகெயின் வந்து இதுவும் வந்து எனக்கு வந்து இந்த ஜோனில் வந்து ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு ட்ராப் பண்ணி விட்டு செல் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்தராக இது வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட் 19,828. அடுத்த லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,642, அதுக்கப்புறம் 19,495 வந்து நான் ஃபைனல் சப்போர்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுச்சுன்னா, ஸோ ஃபர்தராக அடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணி ஸோ டெலிகிராமில் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த ஜோனை உடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20,254 சரிங்களா. 230 to 254 பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ. ஸோ இதை பேஸ் பண்ண அளவுக்கு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வியூ வந்து கிடைக்கும், கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டியூரேஷனில் மார்க்கெட் மூவ் ஆனால் ஸோ நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு டேவோட கன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸோட கன்ஃபர்மேஷன் எனக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் சரிங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அண்ட் நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.